பிரதமர் முதல் பொருளாதாரத்துறை செயலாளர் வரையில் பல விளக்கங்களை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கள நிலவரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விழைந்தது புதிய தலைமுறை. அந்த விதத்தில் நெல்லை மாநகராட்சியின் புதிய முக்கிய பகுதிகளில் இருக்கும் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க முடிகிறதா என்பது பற்றி புதிய தலைமுறை கள ஆய்வில் ஈடுபட்டது. அதில் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடி கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்னாடி நான் நிற்கிறேன். இங்கிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தான் பேருந்து நிலையம் இருக்குது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த இடங்களில் இவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம்கள் செயல்பாடு இப்போ தற்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்க போகிறேன். வாங்க. நெல்லை சந்திப்பில் இருக்கிற 5 ஏடிஎம் வரைக்கும் பார்த்துருக்கோம். எந்த ஏடிஎம்லையும் பணம் எடுக்க முடியல, எதுலையுமே பணம் இல்லை. இந்த நிலையில் இன்னும் மேலே இருக்கக்கூடிய ஒரு 5 ஏடிஎம் வரைக்கும் பார்க்கலாம். தற்பொழுது வரைக்கும் பார்த்த ஏடிஎம்களில் மக்கள் அங்கங்கே கூடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில வங்கி கிளைகள் முன்னாடி மக்கள் நீண்ட கியூவில் நிற்காங்க. இந்த நிலையில் மேலும் பார்க்கக்கூடிய ஏடிஎம்களையாவது பணம் இருக்கா, அது மக்கள் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டி ஜங்ஷனில் இருக்கிற 10 ஏடிஎம்களில் நம்ம இப்போ கள ஆய்வு நேரடியாக செஞ்சுருக்கோம். இதில் எந்த ஒரு ஏடிஎம்லையும் பணம் எடுக்கப்பட முடியல, அதில் பணம் இல்லை. இது மாதிரியான 24 மணி நேரம் மக்களுக்கு பணம் அளிக்கக்கூடிய இந்த ஏடிஎம்களை முழுமையாக இயக்கினாலே கண்டிப்பாக இந்த மக்களோட பணத்தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.